சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூட்சமுமே பஞ்சாட்சரமே விதியது கூடியது உனக்கில்லையே நீ விளைந்திடு விளைந்திடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே சிவரகசியமே ஆதியும் அந்தமும் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூட்சமுமே பஞ்சாட்சரமே விதியது கூடியது உனக்கில்லையே நீ விளைந்திடு விளைந்திடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே சிவரகசியமே சிவரகசியமே அழித்தலும் படைத்தலும் எவனோ அவனே நிற்பதும் நடப்பதும் பறப்பதும் அவன்தான் சிவனே சித்தர்கள் மொத்தமும் யுத்தமாய் ஏற்றிடும் தவமே வித்தர்கள் சித்தமும் கலங்கிட மாற்றிடும் சிவமே பூமி காத்தான் பட்டியை காத்திடும் ரசமணி ஈசன் இவனே வழிபடும் மக்கள் வாழ்வினில் அறம்பட ஒளிபட வாழ்ந்திடும் சிவனே அம்பை முடுக்கை உருட்டும் சத்தம் பெறுவான் கொண்டு வெகுண்டு காக்க வருவான் கங்கை கொண்டு சூலம் ஏந்தும் இவர் அபிராமி கொண்ட உலகம் போற்றும் சிவனே ஓம் நம சிவாய ஆதியும் அந்தமும் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூட்சமுமே பஞ்சாட்சரமே விதியது கூடியது உனக்கில்லையே நீ விளைந்திடு விளைந்திடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரமெனும் சிவமந்திரமே சிவரகசியமே சிவரகசியமே மன்னதை எடுத்து நீரால் வகையுடன் பிசைந்து பாண்டம் பண்ணியே கனலார் சுட்டு பாதை என்பதுதான் விட்டே அண்ணலார் வாய் வாகாசமடைந்த ஐம்பூதக் கூட்டை விண்ணமால் நாகைநாதர் விளையாட்டு என்று அறிவாய் நெஞ்சே. கணபதி சித்தர். இப்ப ராமன விஷயத்துக்கு வரும். ஆனா தூக்கு தண்டனை ரத்தானதை பத்தி சொன்னப்போ அவர்கிட்ட எந்த ஒரு மாற்றமும் இல்ல. நம்ம பிருந்தா வீட்டுல வச்சது எப்படி இங்க வந்தது? ஒரே மாயாஜாலமா இருக்கே. என்னது திருநீர் வாசனை வருது?
ராமண்ணா, உன்னை பார்க்கறக்கு உன் மனைவியும் உன் பையனும் வந்திருக்கிறாங்க. உங்களோட பக்தி, நீங்க பண்ற தியானம் தாங்க உங்களுக்கு எவ்வளவு பெரிய தண்டனை இருந்து காப்பாத்திருக்கு. அம்மா, அப்பா அப்படி என்னமா தப்பு பண்ணாங்க? அவருக்கு எதுக்குமா இந்த மாதிரி ஒரு நிலைமை? அப்பாவோட பக்திக்கு மட்டும் உண்மையிலேயே மதிப்பு இருந்தா அவர் இங்க வந்திருக்கவே கூடாது இல்ல. தூக்கு தண்டனை தான் இல்லைன்னு சொன்னாங்க, ஆயுள் தண்டனை ஒன்றும் இல்லைன்னு சொல்லலையே. அப்பா காட்டின பக்திக்கு கிடைச்ச பலனாமா இது? சும்மா இருக்கண்ணா, நேர காலம் தெரியாம பேசிக்கிட்டு. நமக்கு ஏதோ ஒரு கெட்ட காலம் இப்படி எல்லாம் அனுபவிக்கணும்னு இருக்கு. உங்க அப்பா எங்க இருந்தாலும் உயிரோட இருக்காருங்கிற நம்பிக்கையாவது இருக்கு. அந்த ஈசனோட அருளால இந்த தண்டனையில இருந்து அவர் வெளியே வரதா போறாரு. நீ வேணா பாரு. ராஜலட்சுமி, ஏன் பதட்டப்படுற? எது நடக்கணுமோ அது நடந்துருச்சு. இதுல சந்தோஷப்படவோ துக்கப்படவோ எதுவும் இல்லை. உங்களை பிரிஞ்சு நான் இங்க இருக்கேன், அதனால உங்களுக்கும் கஷ்டம். ஆனா எனக்கு இந்த கஷ்டம், பிரிவு எல்லாத்தையும் தாண்டி எனக்கு இங்க எந்த மனக்குறையும் இல்லை. நான் சந்தோஷமாவே இருக்கேன். ஏன், ஊர்ல வீட்டுல இருந்ததை விட இங்க சந்தோஷமா இருக்கேன். இங்க தனி அறையில இருக்கிறதுனால சதா சர்வகாலமும் ஈசனையே நினைச்சுக்கிட்டு அவன் நாமத்தையே மந்திரமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்க தனி அறையில இருக்கிறதுனால சதா சர்வகாலமும் ஈசனையே நினைச்சுக்கிட்டு அவன் நாமத்தையே மந்திரமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். வீட்டிலேயே இருந்திருந்தா எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குமா? எப்பவும் நான் அவன் நினைவோடவே இருக்கணும்னு தான் என்னை இங்க கொண்டு வந்துட்டான்னு நினைக்கிறேன். அப்பா, இந்த மாதிரி சும்மா வேதாந்தம் பேசாதீங்க. அந்த ஈசன் பேரே சொல்றதுக்காக இந்த மாதிரி ஜெயில வந்து நீங்க எந்த கஷ்டமும் பட வேண்டாம். உங்க மேல விழுந்திருக்கிற பழி, அதனால வெளியில நாங்க கேட்கிற பேச்சு, அவமானம், மன கஷ்டம், நீங்க இங்க இருக்கிறதுனால உங்களுக்கு எதுவும் தெரியலப்பா. எல்லாத்துக்கும் மேல அக்காவோட நிலைமை, அவ எவ்வளவு காலம் தான் இப்படியே இருக்கணும்? நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். பிருந்தா எப்படி இருக்கா? இப்ப எவ்வளவோ தேவலாங்க. ஒரு தடவை அவளுக்கு முழுசா நினைவு திரும்பி என்ன இவனை எல்லாமே அவளுக்கு நல்ல அடையாளம் தெரிஞ்சதுங்க. எனக்கு என்ன ஆச்சு, நான் ஏன் இப்படி இருக்கேன்னு அவளே கேட்டாங்க. என்ன நடந்துச்சுன்னு நீதாம்மா சொல்லணும், யோசிச்சு சொல்லுன்னு நான் சொன்னேன். ஏதோ யோசிச்சா. அதுக்கப்புறம் அவ மூக்குல இருந்து ரத்தம் வந்து அப்படியே மயங்கி கீழே விழுந்துட்டாங்க.
ஆனா அவகிட்ட நல்ல முன்னேற்றம் தெரியுதுங்க. வைத்தியர் கூட கண்ணனும் சித்தவன போய் குணக்கண்ணி மூலிகை பறிச்சிட்டு வந்து வைத்தியர் கஷாயமோ தைலமோ செஞ்சு கொடுத்தாரு. அது அவளுக்கு நல்லாவே வேலை செஞ்சுதுங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல முழுசா குணமாயி அவ உங்களை பார்க்கதான் வரப்போறா. நீங்க வேணா பாருங்களேன். என்னங்க நான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன், நீங்க எதுவுமே பதில் பேசாம இருக்கீங்க. நான் என்ன சொல்லுவேன் ராஜி? மகளுக்கு குணமான ஒரு அப்பனா நான் சந்தோஷப்படணும். ஆனா அவ எங்க பேசிடுவாளோன்னு பயப்படுறேன். பேசிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என்னப்பா சொல்றீங்க? என்ன எதுவும் கேட்காதடா. இவ்வளவு தூரம் நம்மளை வழி நடத்துற சிவனே எல்லாத்தையும் பார்த்துக்குவான். அழாதம்மா, வாமா போலாம். அழாத, வா போலாம். கண்ணா, என்னடா உங்க அப்பா இப்படி பேசுறாரு? உங்க அக்கா பேசவே கூடாதுன்னா காலம் பூரா பிருந்தா பேசாம இருக்க முடியுமா? இல்ல இவர்தான் காலத்துக்கு ஜெயிலுக்குள்ளே இருப்பாரா? அந்த ஜெயிலர் சொன்ன மாதிரி தான் உயிரியே துச்சமா நினைக்கிற அளவுக்கு அவருக்குள்ள என்னமோ ரகசியம் இருக்குமா? அக்கா எங்க நினைவு திரும்பிட்டா அந்த ரகசியம்லாம் வெளியே வந்துருமோன்னு அப்பா ரொம்பவே பயப்படுறாருமா. என்ன ஆனாலும் சரிம்மா, அக்காவை நம்ம சீக்கிரமாவே குணப்படுத்தி ஆகணும். உண்மையாவே என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்பாவை நம்ம சீக்கிரமாவே ஜெயில இருந்து மீட்டி கொண்டு வரணும்மா. கண்ணா, அப்பாவே பயப்படுறாருனா வெளியில தெரியக்கூடாது ஏதோ ஒரு ரகசியம் இருந்திருக்கணும்டா. அதெல்லாம் வெளியில தெரிஞ்சு நாம ஏதோ பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்பட போறோம்டா. அப்போ அது வரைக்கும் அக்காவும் இப்படியே இருக்கட்டும், அப்பாவும் ஜெயிலே இருக்கட்டும். என்ன தலை போற விஷயமா இருந்தாலும் சரி, நாம அதை தெரிஞ்சுக்கிட்டு அப்பாவை முதல்ல ஜெயில இருந்து மீட்டி கொண்டு வரதான் நம்மளுக்கு ஒரே குறிக்கோளா இருக்கணும். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா, நான் இருக்கேன், நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். நீங்க வாங்கம்மா போலாம். வாங்கம்மா. ஐயாவை பாத்தீங்களா? எப்படி இருக்காரு? இருக்காரு. வாங்கம்மா போலாம். சமையலும் செய்யல, வாசலும் திறந்து கிடக்குது. எங்க போய் எங்கதான் போயிருப்பா? வந்தா வேலை கிடையாதுன்னு சொன்னோம், கெஞ்சி கூத்தாடி வேலைக்கு சேர்ந்தா. அடுப்ப கூட பத்த வைக்காம ஓடிட்டால. தப்பான பொண்ணா இருக்காளே. போன் பண்ணி எங்க இருக்கான்னு கேட்போமா? வேணாம், நாம எதுக்காக அவளுக்கு போன் பண்ணணும்? போனவ அப்படியே போகட்டும்.
எல்லாத்தையும் திறந்துட்டேன். நீயே கதின்னு இருந்த எனக்குள்ளேயும் ஒரு சலனத்தை உண்டு பண்ணிட்டே. பாழா போன பாசம் என்ன பாடாப்படுத்துது. சுய நினைவை எழுதிட்ட பொண்ணு குணமாகணும்னு தான் எந்த தகப்பனும் நினைப்பான். எங்க குணமாயிடுவாளோன்னு நினைக்கிற ஒரு தகப்பனா என்ன ஆக்கிட்டியப்பா. அவளுக்கு நினைவு வந்து பேச ஆரம்பிச்சுட்டா அவ வாழ்க்கை என்ன ஆகும் ஆண்டவா. மயிர் நீக்கின் உயிர் வாழா கபரின்னு சொல்லுவாங்களே, மானம் போய் வாழறது ஒரு வாழ்க்கையா? எதுக்கு நான் தூக்கிலேயே தொங்கி இருக்கலாமே. கருணைங்கிற பேரால என் ஆயுளை எதுக்கு நீட்டிச்ச? என் உயிரை எடுத்துட்டு என் பொண்ணு நல்லபடியா வாழ வைப்பா. செத்து பிழைப்பாய். எல்லாம் உன் செயல். நீ இருக்க எனக்கு என்ன கவலை? ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. டிரைவர், வண்டி கொஞ்சம் நிறுத்துப்பா. எவ்வளவு அருமையான ஊரு, பொருத்தமான பேரு கூட. பிறந்த ஊருக்கு நன்மை செய்யணுங்கிற நினைச்சதுல தப்பே இல்லை. ஆனா அதை விஜய் பொறுப்புல ஒப்படைச்சுதான் தப்பு. சரி பண்ணணும், எல்லாத்தையும் சரி பண்ணணும். பண்றேன். நம்பூதிரி உதவியோட ஆளுங்களுக்கு ரட்சை கட்டி தான் நினைச்சதை சாதிச்சுட்டதா விஜயன் மமதையில இருக்கான். இதோ அவனுக்கான அடுத்த சோதனை வந்தாச்சு, அவனுடைய அப்பன் ரூபத்திலேயே. வணக்கம். வணக்கம் ஐயா. எல்லாருக்கும் வணக்கம். நான் பிறந்த மண்ணுக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்கிறேன். நம்ம ஊருக்கு வந்ததுலயும் உங்க எல்லாரையும் சந்திச்சதுலயும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன அருணாச்சலம் ஐயா, உனக்கு தான் நான் ரொம்ப சிரமம் கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் ஒண்ணு இல்லையே. எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். அதுக்காக தானே நான் இங்க வந்திருக்கிறேன். குருக்களே, நீங்க எப்படி இருக்கிறீங்க? பெரியவா புண்ணியத்துல பேஷா இருக்கேன். சந்தோஷம். ஐயா நம்ம ஊருக்கு வந்ததுல எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். ஐயா, இவன் என் பையன், பேர் பிச்சுமணி. ஓஹோ, வணக்கம் தம்பி. என்ன படிச்சிருக்கிற? பிஎஸ்சி. ஓஹோ,
நம